ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை சித்ரா பௌர்ணமி. மாலை இந்த 2 விஷயங்களை மட்டும் செய்யுங்கள், கவலைகள் நீங்கும், சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த 2 விஷயங்கள் என்னென்ன, எப்படி செய்யணும், இதை செய்வதனால் நம்மளுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமிகளிலேயே ரொம்ப விசேஷமான பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நிறைய விசேஷங்கள் நடக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்ரா பௌர்ணமி அன்று சிவன் வழிபாடு சிறப்பானது. எல்லாருக்குமே தெரியும், திருவண்ணாமலையில் கிரிவலம் ஏராளமான பேர் போவாங்க. 1 லட்சம் 2 லட்சம் போய் இப்போ பல லட்சம் பேர் போகிறாங்க. திருவண்ணாமலை கிரிவலத்தில் போய் நம்ம நடக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நின்னாலே அவங்களே நகர்த்திட்டே போயிடுற அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறது. உங்களால் திருவண்ணாமலையில் அந்த கூட்டத்தில் கிரிவலம் போய் எங்களால் வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இல்லை, நாங்கள் ரொம்ப வயதானவர்கள், குழந்தைகளையெல்லாம் வச்சுருக்கிறோம், அந்த கூட்டத்தில் எங்களால் போக முடியாது அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள் இருக்கும் இல்லைங்களா? மலை மேல் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடுகள் செய்து அங்கு இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் நீங்கள் கிரிவலம் வரலாம். எங்களது மலையெல்லாம் கிடையாது, குட்டியாக ஒரு சிவன் கோவில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறவங்க மலைக்கெல்லாம் போய் கிரிவலமெல்லாம் வர முடியாது அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சிவ ஆலயங்களை 11 முறை வலம் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் சிவனுக்கு மட்டும் கிரிவலம் செய்ய மாட்டாங்க. இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் கிரிவலம் வருவாங்க, பழனியில் கிரிவலம் வருவாங்க. இந்த மாதிரி உங்கள் ஊர்களில் உங்கள் வீட்டிற்கு அருகில் என்னென்ன கோவில்கள் இருக்குதோ அங்கே கிரிவலம் போகிறாங்கன்னா தாராளமாக நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம். இப்போ மாலை நேரத்தில் நாம் வீடுகளிலும் சரி கோவில்லையும் என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் லிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும். அபிஷேகம் செஞ்சுட்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யுங்கள். அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா, நெய்வேத்தியமாக கலவை சாதத்தை நாளைய தினம் சித்ரா அன்னங்கள்னு அதற்கு பேர். அதனால் கலவை சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், புளிசோறு, இந்த மாதிரி என்னென்ன உங்களால் செஞ்சு நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்ய முடியுமோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றிட்டு சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்களுக்கு எப்பவுமே கவலைகளே இருக்கக்கூடாது, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னு மனதார சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் வீட்டிற்கு வரலாம். இல்லை, நாங்கள் வீட்டிலேயே வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு வழிபாடுகள் நீங்கள் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். ஆனால் அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி அன்று சிவ ஆலயங்களுக்கு சென்று 2 நெய் தீபம் ஏற்றிட்டு சிவபெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி அன்று சத்யநாராயணர் பூஜை செய்வாங்க. இந்த சத்யநாராயணர் பூஜை செய்பவர்களுக்கு நல்லா தெரியும் அதை எப்படி செய்யணும் முறைப்படி அப்படின்னு. இதை நான் ஏற்கனவே தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த சத்யநாராயணர் பூஜையும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இது 2ஐயும் நாளைய தினம் மறக்காமல் நீங்கள் இந்த 2 வழிபாடுகளையும் நீங்கள் செய்யுங்க. இல்லைங்க, எங்கள் வீட்டில் சத்யநாராயணர் பூஜையெல்லாம் நாங்கள் செய்கிறது இல்லை அப்படிங்கிறவங்க சிவ வழிபாட்டை மட்டும் செய்யுங்கள். ஆனால் கண்டிப்பாக நாளைய தினம் இந்த 2 வழிபாடுகளையும் செய்வதன் மூலமாக சிவபெருமானின் பரிபூரண அருள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அன்றைய தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குவார். அது ரொம்ப பெருசாக மதுரையில்
திருவிழா நடக்கும். எல்லாராலையும் அங்கு சென்று நாம் வழிபாடு செய்ய முடியாது. நிறைய பேர் வெளியூரில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சாத்தியமில்லை. அதனால் இப்போ லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போ அழகர் ஆற்றுல இறங்குறப்போ உங்கள் வீட்டில் வெள்ளை தீபம், சர்க்கரை தீபம் நீங்கள் ஏற்ற வேண்டும். வெள்ளம் அச்சு வெள்ளம் இருக்கும் இல்லைங்களா, அதில் நீங்கள் பள்ளம் பறிச்சுட்டு அதில் நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றணும். இந்த வெள்ளை தீபம் அழகருக்கு மிக உகந்த ஒரு தீபமாகும். அதனால் நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் அழகரை வழிபாடு செய்யும் போது அந்த வெள்ளை தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு நாள். உங்கள் ஊர்களில் உங்கள் வீட்டிற்கு அருகில் என்ன கோவில் இருக்குதோ அங்கே கிரிவலம் போகிறாங்கன்னா தாராளமாக போகலாம். இந்த சித்திரை மாதம் முழுவதுமே உங்களுக்கு திருவண்ணாமலையில் போய் நாங்கள் கிரிவலம் செய்யணும், எங்களுக்கு ஆசையாக இருக்கிறது, ஆனால் கூட்ட நெரிசலில் எங்களால் போக முடியாது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறீங்கன்னா மற்ற நாட்களில் நாம் போகலாம். முதல்ல இந்த சித்திரை மாதம் முழுவதுமே திருவண்ணாமலையில் கிரிவலம் போவாங்க. சித்ரா பௌர்ணமி அன்று கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால மற்ற நாட்களில் நீங்கள் தாராளமாக கிரிவலம் போகலாம். நிறைய பேர் இதில் ஒரு சந்தேகம் கேட்குறீங்க, கிரிவலம் போயிட்டு உள்ளே போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு தான் நாம் வரணுமா, இல்லைன்னா வரக்கூடாதா அப்படின்னு. அந்த மலையே சிவன் தான். ஆக நீங்கள் மலையை சுற்றி வலம் வந்தாலே போதும், உள்ளே போய் நீங்கள் சுவாமியை தரிசனம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால் முடிஞ்சு எங்களுக்கு நாங்கள் உள்ளே போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு நாங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக போய் வழிபாடு செய்யுங்க. எங்களுக்கு ரொம்ப நடந்தே ரொம்ப டயர்டாயிட்டோங்க, உள்ளார போயெல்லாம் இனி நடந்து எங்களால் சாமியெல்லாம் கும்பிட முடியாது அப்படிங்கிறவங்க கிரிவலம் மட்டும் வந்தாலே போதுமானது. நாளைய தினம் போக முடியாதவர்கள் இந்த சித்திரை முடிவதற்குள் ஏதோ ஒரு நாளை நீங்கள் தேர்வு செய்து அந்த நாளில் நீங்கள் திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் செஞ்சுட்டு வாங்க. ரொம்பவுமே அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியது. நாளைய தினம் சித்ரா பௌர்ணமியை யாருமே தவற விடாதீர்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வாங்க. இந்த கலவை சாதம் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போய் ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய குலதெய்வமாக இருக்கலாம், இல்லை அவங்க ஊர்களில் என்ன சாமி இருக்குதோ அங்கே வழிபாடு செஞ்சுட்டு அங்கே குடும்பமாக எல்லாரும் உட்காந்து அந்த ஆத்தங்கரை ஓரமாக பார்த்தீங்கன்னா அந்த சித்திரை நிலா வெளிச்சத்தில் சாப்பிட்டு வீட்டிற்கு வருவாங்க. இப்படியும் ஒரு சில வழக்கங்களும் உண்டு. உங்களுக்கு அது மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்களும் அதை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.